ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னோட அன்பினால் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில் கூட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இன்றைய ஆத்துமாகாரத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்மை தேற்றுகிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்னைக்கு எனக்கு என்ன ஆத்துமாகாரத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. நம்ம எப்போதும் ரெகுலராக வாசிக்கிற வசனம் தான் புலம்பல் எழுதின அருமையான அந்த புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 22வது வசனம். அழகாக இப்படி சொல்லப்படுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நம்மை நிர்மூலம் பண்ணும்படி பொல்லாத சத்ருவானவர்களும் மனிதர்களும் எப்படியாவது நம்மை வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் பிசாசை பற்றி சொல்லும்போது சொன்னார், அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு பேரே சிதறடிக்கிறவன். அநேகர் சாபம் போடுவாங்கல்ல, நீ நிர்மூலமாக போயிடுவ, நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆசை அதுதான், எப்படியாவது நம்மளை நிர்மூலம் பண்ணிடணும், அந்த இருந்த இடத்துல இல்லாதபடிக்கு பண்ணிடணுன்றது தான் அவங்களுடைய ஆசை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நீங்களும் நானும் கூட நிர்மூலமாகாமல் இருக்கிறோன்னு சொன்னால், நம்முடைய ஜெபமோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய உபவாசமோ, நம்முடைய பரிசுத்தமோ எதுவுமே அல்ல, எல்லாம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாத்திருக்கிறது. உண்மையாகவே எரேமியா எழுதின அருமையான எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், புலம்பலை எழுதின எரேமியா தீர்க்கதரிசி, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய கிருபை தான் எங்களை நிர்மூலமாகாமல் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கம் இல்லை, இரக்கங்கள் ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்தவராய் இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால, ஆண்டவரை நேசிக்கிறதுனால அந்த இரக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்கு அது அப்படியே பாஸ் பண்ணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்கிலீஷ்ல தான் அது ரொம்ப அழகா இருக்கு. The Lord's love never ends, his mercies never stop. இது நிக்கவே நிக்காதுங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வண்டி எங்கேயுமே நிக்காதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி his mercies never stop. உங்க மேல ஆண்டவர் வச்ச இரக்கம் அது ஒரு நாளும் நிற்காது. அவருடைய அன்பு உங்க மேல வச்ச அந்த அனாதி அன்பு ஒரு நாளும் நிக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிகாஸ் ஆஃப் த லார்ட்ஸ் கிரேட் லவ், அது சாதாரணமான அன்பு இல்ல, த கிரேட் லவ், we are not consumed, for his compassion never fail என்று சொல்லி இன்னொரு வெர்ஷன்ல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும், தொடர்ந்து உங்களை ஓட செய்யும். இன்னொரு வெர்ஷன்ல கூட அது கண்டினியூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி போடப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் உங்க கிருபை வேணும், இன்னும் உங்க இரக்கம் வேணும், நாங்க நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு. எங்களை எப்படியாவது விளைவிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க, எங்களை எப்படியாவது தள்ளிடணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் நாங்க தலை குனியணும்னு சொல்லி நினைக்கிற மக்கள் மத்தியில் நாங்க தலை குனியாமல் தொடர்ந்து உமக்காக ஓடுவதற்கு அந்த கிருபையை எங்க மேல ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாள்ல யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ, ஒருவேளை இவங்க கூட பயந்து கொண்டிருக்கலாம், நான் நிர்மூலமாயிருவனோ, என் குடும்பம் சிதறடிக்கப்பட்டுருமோ, நாங்க அழிஞ்சு போயிருவோமோ அப்படின்ற கவலையில அவங்க இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு உங்க நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும் கிருபை, அந்த முடிவில்லாத இரக்கம் அவங்க மேல ஒரு விசை கூட இறங்கி ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ இப்பொழுதே நம்முடைய பிரசனம் இறங்குகிறது, அவங்க மேல அந்த முடிவில்லாத இரக்கம் இறங்குகிறது, அவர்களை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும் கிருபை இறங்குகிறது. அந்த கிருபை தொடர்ந்து காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவருடைய கிருபை உங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும். தலைமுறைகளுக்கும் அவருடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளும். God bless you. Have a blessed day. Amen.